ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துதல்கள். இன்று ஒரு விசேஷித்த நாள். என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். குருத்தோலை கொடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லாக ஷேக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சிலுவையெல்லாம் செஞ்சு அதில் வந்து மகிழ்ந்திருப்போம். பெரியவர்களும் கூட அது சந்தோஷமாக இருக்கீங்களா என்னன்னு தெரியல. சந்தோஷமாக இருக்கேன்றவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த விசேஷித்த நாளிலும் கூட நம்ம வருடம் இந்த குருத்தோலை ஞாயிறை கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அதற்குரிய செய்திகளை அதற்குரிய கருத்துக்களை இந்த விசேஷத்த நாளில் நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த நாளிலும் அதை நான் வந்து பகிர போகிறேன். ஏன் அது அவசியமாக இருக்கிறதுனா, ஒரு வருஷம் கழிச்சிருச்சு, அது குருத்தோலைன்னா என்னன்றது நமக்கு மறந்து போயிருக்கும். இந்த ஆட்டுறது வேணால் ஞாபகம் இருக்கும், பட் என்ன செய்திங்கிறது வந்து சில பேருக்கு மறந்துருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட என்ன நம்மக்கிட்ட குருத்தோலை ஞாயிறு செய்தியை சொல்ல வராரு அப்படின்றத நாம் கேட்போம். இப்போ குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? பவனி போகிறாரு ஏசப்பா. கழுதை. கரெக்டு. அப்புறம் எதுங்க? மரக்கிளைகள். அதான் அந்த குருத்து மரக்கிளைகள். அப்புறம் இயேசு வந்து கண்ணீர் விட்டார் எருசலேமுக்காக. சொல்லுங்கள், பெரியவங்க தான் நிறைய குருத்து ஞாயிறை கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லுங்கள். அப்போ மறந்துட்டீங்கன்னு அர்த்தமா? வேற என்ன ஞாபகம் வருது? எதுங்க? வஸ்திரங்களை விரித்தாங்க. கரெக்டு. ஓகே. இப்போ நம்ம குருத்து ஞாயிறுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது குருத்து. அப்புறம் கழுதை ஞாபகம் வரும். அப்புறம் அந்த வஸ்திரத்தை போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வரும். அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? அவர் வந்து பவனி போனார். முக்கியமான விஷயம் என்னது? பவனி போனது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோஷமிட்டாங்க. ஓசன்னா என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி அதோடைய கருத்துக்கள் என்னன்றத 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனத்திலும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்திலும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 முதல் 44 வசனங்களிலும், யோவான் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களிலும் இந்த குருத்தோலை விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வீட்டுக்கு போய் நீங்கள் படிங்க. 4 சுவிசேஷங்கள்லேயும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறும், மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீடர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மத்தேயுலையும் யோவான்லேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில சரித்திரங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த குருத்தோலை ஞாயிறு, ஏன் ஆண்டவர் வந்து பவனி வராரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம ஆதியாகமத்தை எடுத்துட்டோன்னா ஆண்டவர் படைத்தார், அவர்கள் வந்து பாவம் செய்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எகிப்து தேசத்தில் அவர்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்பொழுது அவங்க வந்து என்ன நினச்சாங்க, நம்மளை மீட்டுக்கொள்ள யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் சந்நிதியில் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து மோசேயை வந்து அனுப்புகிறார். மோசேயின் மூலமாக அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை அனுப்ப வந்து சித்தமாக இருக்கிறார். ஆனால் அவங்க வந்து என்ட்ரு ஆனாங்களா? இல்லை. ஏன் அப்படி என்ட்ரு ஆகலைன்னா, அவங்க ரொம்ப முறுமுறுத்தாங்க. சில விஷயங்களுக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. எனக்கு இது இல்லை, அது இல்லை. அங்கே அடிமையாக இருந்தது தெரியல. ஆனால் இங்கே வனாந்திரத்தில் மோசே நல்லா வழி நடத்திட்டு வரும்போது எனக்கு இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப குறப்பட்டுக்கிட்டாங்க. அதே போல் அந்நிய சொரூபங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நிறைய தப்பான காரியங்களை செய்து அவங்க வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆச்சு, அந்த சந்ததி முழுவதுமே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது. அதற்கப்புறம்தான் அந்த சந்ததி இல்லாமல் அடுத்த சந்ததி தான் அதில் என்ட்ரு ஆனிச்சு. அப்பயும் அவங்க வந்து சும்மா இருந்தாங்களா? ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து எப்படி வழி நடத்தினார் அப்படின்னா, முதலாவது நியாயாதிபதிகள் மூலமாக வழி நடத்தினார். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் வந்து வழி நடத்தினார். அப்புறம் யாரை கொண்டு வழி நடத்தினாருன்னா, தீர்க்கதரிசிகளை கொண்டு வழி நடத்தினார். இப்போ சாமுவேல் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் கொண்டு ஆண்டவர் வந்து அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆனால் அவங்களுக்கு வந்து அது திருப்தி இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாசிங்க உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால். ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு நீங்களும் என்ன கேட்பீங்க, ஒரு ராஜா வேணும்னு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லிடுறார். அப்படியும் ஜனங்கள் என்ன தான் பண்ணுறாங்க, எனக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜா ஃபஸ்ட்டு யாரை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்? சவுலை. ஸோ உனக்கு ராஜா தானே வேணும் அப்படின்னு சொல்லி சவுலை வந்து கொடுத்தாரு. சவுலுக்கு அப்புறம் யார் வந்ததுன்னா தாவீது ராஜாவானான். அதுக்கப்புறமேட்டு அவருடைய குமாரன் சாலமோன் வந்து ராஜாவானான். ஸோ இந்த மாதிரி அவங்க வழியாக அவங்க வந்து ராஜாக்களில் நடந்து வர்றாங்க. ஆனால் சாலமோன் காலத்தில் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டது, பிரிவினை வந்தது. நிறைய அந்நிய தெய்வங்களை கும்பிட ஆரம்பித்தாங்க. மறுபடியும் போல் அவங்க பாவங்கள் செஞ்சு அவர்கள் வந்து அடிமைகளாக இருந்தாங்க நிறைய. இப்போ நம்ம சாலமோன் இதில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பினாங்க, ராஜாக்கள் எழும்பினாங்க. எல்லா ராஜாக்களுக்கும் கீழேயும் அடிமையாகவே இருந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியாக என்ன ராஜாங்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா, ரோமாபுரி பேரரசில் அவங்க வந்து அந்த கட்டுப்பாட்டின் கீழே வந்து இருந்தாங்க. அங்கேயும் வேறு அரசர்கள் தானே, அதனால் அவங்க வந்து கொடுமையை அனுபவித்து எனக்காக ஒரு ஆண்டவர் இரட்சகர் வந்து வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏங்கி கொண்டிருந்தாங்க. நமக்காக இரட்சகர் வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் இந்த பின்னணி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறதுக்காக. ஏன் இந்த இரட்சகர் அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க அடிமைகளாக இருந்து ரோமாபுரியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இரட்சகர் வரமாட்டாரா. அதே போல் தீர்க்க தரிசனமும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு தீர்க்க தரிசனத்துக்காகவும் அவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டுகிட்டே இருக்காங்க, எப்போ மேசியா வருவார் அப்படின்ட்டு. அவர் வந்து அதே போல் இயேசு வந்து அந்த ஊழியத்தில் இருக்கும்போது 3 வருடங்கள் 3.5 வருடங்கள் இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்களை செய்கிறார். என்னென்ன அற்புதங்களை செய்கிறாரு? கானா ஒரு கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு, அதை அவர் முதல் அற்புதமாக செய்தார். அப்புறம் 5 அப்பம் 2 மீன்களை வந்து 5000 பேருக்கு போஷித்தார். அப்புறம் குருடங்க வந்து பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறாங்க. அது மாத்திரமா, இறந்தவர்களை கூட அவர் வந்து உயிரோட எழுப்புறார். அவர் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆஹா இவர் தான் நம்மளுடைய மெஸ்ஸியா, இவர் தான் கரெக்டான ஆளாக இருப்பார், நம்மளையே ரோமாபுரியிலேருந்து எடுத்துகிட்டு போக இவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து
அந்த அந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து உயிரோடு எழுப்பினார்ல, யாரை? லாசருவெல்லாம் உயிரோட எழுப்பினார். ஸோ அந்த பகுதியை தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். வாசிங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 to 7. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஸோ 4 சுவிசேஷங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் எருசலேமுக்கு சமீபமாக பெத்பெகே பெத்தானியா என்ற ஊருக்கு வந்து இருக்காங்க. பெத்தானியான்றது யார் ஊருனா லாசரு ஊர். லாசரு வீட்டில் இருந்திருக்கலாம். ஸோ அங்கேயும் யோவானில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே குறிப்பாக என்ன நடக்குது அப்படின்னா தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரி அப்படின்னா என்னென்னா இல்லை டிரான்ஸ்லேஷனில் கழுதை குட்டிக்கு தான் அவங்க வந்து மரின்னு சொல்கிறாங்க. மரின்றது என்னது? கழுதை குட்டி. ஸோ இந்த ஏன் கழுதை அப்படின்ற டாபிக் வந்து வரும். இந்த இது வந்துச்சுன்னாவே ஏன் கழுதை ஏன் குதிரை இல்லை அப்படின்னு சொல்லி டாபிக் வரும். ஸோ அவங்க வந்து எல்லாமே தீர்க்க தரிசனம் நிறைவேற எல்லாமே எழுதப்பட்டவைகள் நிறைவேறத்தக்கதாக தான் நடந்துச்சு. ஆனால் வேறு யாராவது ராஜாக்கள் வந்து போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35 வாசிங்களேன். ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்நானத்தில் ராஜாவாக இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். ஸோ சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க எதில் தான் கூட்டிகிட்டு வராங்க? கோவேறு கழுதையில் தான் அவங்க வந்து பவனியாக வந்து தாவீது வந்து சொல்கிறாரு, என் பையனை வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூத வழக்கத்தின்படி ராஜாக்கள் வந்து ஊரில் நகர்வலம் வரும்பொழுது கோவேறு கழுதையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதன் மூலயமா அறிஞ்சிக்கலாம். 2வது தீர்க்க தரிசனம் நிறைவேற சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஸோ தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த கழுதையை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ அந்த கழுதை எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னா ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது வந்து ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா ஃப்ரெஷ் ஒன்னாக எதிர்பார்க்குறார். ஸோ யாருமே பயன்படுத்தாத அதுக்கு முன்னாடி பொதியெல்லாம் அது சுமக்கலை. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவருக்கு முதன்மையான காரியமாக ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வரும்பொழுது அந்த பவனி வரும்பொழுது சமாதான ராஜாவாக இந்த கழுதை வந்து என்னத்தை குறிக்குதுன்னா சமாதானத்தையும் குறிக்குது அப்படின்றத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சமாதான ராஜாவாக வருகிறவர் எப்பொழுது வந்து குதிரையில் வருவார் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிங்க.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஸோ வெள்ளை குதிரையில் வந்து அவர் வந்து நியாயாதிபதியாக திரும்பி வருவார். முதல் வருகையில் எப்படி வந்தார்? கழுதையில் சமாதான ராஜாவாக வந்தவர். இரண்டாம் வருகையில் வெள்ளை குதிரையில் நியாயாதிபதியாக வருவார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ மக்கள்லாம் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணாங்க? இப்போ வந்து கழுதையை வந்து அவர் தேர்ந்தெடுத்துட்டார். அதுக்கப்புறம் கழுதையில் வந்து அவர் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஸோ இந்த வஸ்திரம் அப்படி போடப்படுறது ஏன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்றார்கள். ஸோ அவங்க வந்து அது ஒரு சிம்பல் மாதிரி செய்கிறாங்க. ராஜாவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய மேல் வஸ்திரத்தை கலட்டி அவருக்கு வர்றதுக்கு வழிகள்லாம் அதில் வந்து போட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை தான் அவங்க கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வஸ்திரத்தங்கள் வந்து கழுதை மேலே போடுறாங்க, வழியில் வந்து விரித்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சு கொள்கிறோம். ஸோ ராஜாவாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் கழுதையில் வந்துட்டார், அது ஒரு கரெக்டான சிம்பல். அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாக ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து போட்டாங்க. முக்கியமான அற்புதங்கள் என்ன அப்படின்னா, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 9, 10, 17, 18 வசனங்களை படிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். 10 லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் 17 அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஸோ இந்த லாசருவை மரித்தோர்லேருந்து எழுப்பினாங்க பாருங்கள். அந்த பஸ்கா பண்டிகைக்காக எல்லாம் வந்துட்டுருக்காங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினாருன்னு அந்த விஷயம் அப்போ பரவி கொண்டு இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? அப்படியா நம்ம போய் பார்ப்போம், அப்படியா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பவனி வரும்பொழுதே நிறைய மக்கள் வந்து எதிர்கொண்டு வர்றாங்க. எதிர்கொண்டு வரும்பொழுதே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவர் தான் ரட்சகர், இவர் தான் ரட்சகர், இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாசருவின் நிமித்தம் இயேசுக்காக மாத்திரம் இல்லை, லாசருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தமாகவும் அவரை வந்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். என்னென்னு ஆர்ப்பணித்தாங்க? நீங்கள் முன்னாடியே சொன்னபடி ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிச்சிருக்காங்க. மத்தேயு 21:8 வசனத்தில் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஸோ இதில் தான் வந்து அவங்க மரக்கிளைகளையும் பரப்புகிறாங்க. அடுத்தது 9ஆம் வசனத்தில் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தாங்க. இப்போ ஓசன்னாங்கிறாங்களே, என்ன அதோடைய அர்த்தம் சொல்லுங்கள்? காப்பாற்றுதல், ரட்சிப்பு. சங்கீதம் 118 25 26 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் இந்த வசனத்தையும் 9வது வசனத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த வசனங்கள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஸோ இதை வந்து நீங்கள் எபிரேய மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு சொன்னால் அந்த ஓசன்னா அப்படின்ற அதுக்கு பதிலாக தான் என்ன நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்கன்னா, ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும். ஸோ கர்த்தாவே ரட்சியும் அதுக்கு பதிலாக என்ன அங்கே போட்டிருப்பாங்க எபிரேய மொழியிலன்னா ஓசன்னா. ஸோ ஓசன்னான்றது அவங்க வந்து தொனியாக இருக்கிறது. எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகையாக இருக்கனால 1 லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்களேன்.
யோவான் 12:19 லாஸ்ட். உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று. பரிசேயர்கள் பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளோ கும்பல், அப்படி உலகமே அவர் பின்னாடி அப்படி போயிருக்கு. ஏன்னா அது வந்து பண்டிகை காலமாக இருக்கனால நிறைய மக்கள் வெளியிலேருந்தும் வந்தாங்க. அதனால் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இருந்திருக்கலாம்ன்றது சொல்லப்படுகிறது. இப்போ பஸ்கா பண்டிகை அப்படின்னா என்ன? ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ பஸ்கா பண்டிகை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பஸ்கா பண்டிகை என்னன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, எகிப்து தேசத்தில் அவங்க வந்து அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ வந்து வாதைகள் மூலயமா ஆண்டவர் வந்து அவர்களை வந்து எகிப்து மக்களை வந்து வாதித்தார். அப்போ 10வது வாதை என்னது? தலைச்சன் பிள்ளையை வந்து கொல்றது. அதுக்கு பதிலாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வந்து அவங்க நிலக்காலில் பூசுங்க, அப்போ வந்து சங்கார தூதன் கடந்து போவான் அப்படின்றத நம்ம வாசித்திருக்கோம். ஸோ அதை ஞாபகப்படுத்துறது மூலமாக, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்கா பண்டிகையை வந்து ஆசரிக்கிறாங்க. ஸோ அந்த பஸ்கா பண்டிகைக்கும் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, பஸ்கா பண்டிகை வந்து அவங்க ஆசரிக்கும் போது முதல் மாதம் 15ஆம் தேதியில் தான் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுவாங்களாம். அதுவும் வந்து எப்படி இருக்கணும்? 1 வயதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா நிறைய அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கே அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. 15ஆம் தேதி அடிக்கப்படணும், ஓகேவா? அதுதான் வந்து அதோடைய அந்த பஸ்கா பண்டிகையோட சிறப்பு. ஸோ அந்த 15ஆம் தேதி அடிக்கப்படுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் அப்போயே தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவை ரட்சகராக அறிவிக்கிறாங்க, அந்த பவனி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆடு அப்படின்றது வந்து நம்ம இங்கே என்ன கனெக்ட் பண்ணணும்? ஏசப்பாவை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அவர் வந்து அங்கே பலியிட்டார். 15ஆம் தேதி தான் அந்த நம்ம ஆசரிக்கிறோம் இல்லையா, குட் ஃப்ரைடே. அந்த 15ஆம் தேதியில் தான் அவர் கரெக்டாக அதே அவங்க 3ஆம் வழி வேலைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து பலியிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கரெக்ட் எக்ஸாக்ட் டைமில் தான் ஆண்டவரும் வந்து சிலுவையில் மரித்தார் என்று இது பண்ணுறார். ஸோ இப்போ 15ஆம் தேதி மறிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஆட்டை எப்போ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஒரு 10வது நாளே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே ஆசாரியன் முன்னாடி போய் நிறுத்தணுமா, அந்த ஆட்டை கொண்டு போய் ஆசாரியன் முன்னாடி நிறுத்தணுமா. பாருங்கள் இந்த ஆடு வந்து ஓகேவா, ஏன்னா பழுதற்றதாக இருக்கணுன்றதை செக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 10ஆம் தேதி என்ன நடக்குது, 10ஆம் நாள் என்ன நடக்குதுன்னா அந்த ஆட்டை கொண்டு போய் ஆசாரியன் முன்னாடி நிறுத்தணும். அதுதான் இங்கே கனெக்ட் ஆகுது. இவர் பவனியாக போய் எங்கே போகிறாரு அப்படின்னா தேவாலயத்துக்கு தான் அவர் வந்து போகிறார். ஸோ தன்னை வந்து என்னவா சித்தரித்து இருக்கிறார், ஆடாக சித்தரித்து அங்கே வந்து ஆசாரியன் முன்பாக அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கழுதையின் மேலே வெற்றி பவனி வந்தார் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே கழுதையில் வெற்றி பவனி வந்தாரா அப்படின்ட்டு பார்த்தோன்னா எங்கே தான் அவர் வந்து வெற்றியை சிறந்தார்? சிலுவையில் தான். கழுதையில் வந்தது வெற்றி பவனியாக இருக்கலாம், அங்கே வெற்றி சிறக்கலை. எங்கே தான் அவர் வந்து வெற்றி சிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையின் மேலே தான் வெற்றி சிறந்தார். அதுக்கு கொலோசையர் 14 அந்த 14-15 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். 276 பேஜ். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறைந்து கொண்டு சிலுவையின் மேல் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே தான் அவர் வந்து வெற்றி சிறந்தார் அப்படின்றத வாசிக்கிறோம். ஏன் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கானாவூர் கல்யாணத்தில் மரியாள் வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி அற்புதம் ரசம் தீர்ந்து போச்சு, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் வேலை இன்னும் வர இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அது ஊழியம் ஆரம்பித்த டைம். அப்போயே அவர் என்ன சொல்கிறார்? என் வேலை வந்து வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்போ அவரோட வேலை வந்துச்சு அப்படின்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஸோ இங்கே தான் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏசப்பா வந்தார், அவர் வாலிபராக வளர்ந்தார், வாலிபராக இருந்தார். அவர் ஊழியம் செய்கிறத கூட அவர் வேலை வந்ததுன்னு சொல்லலை. எப்போ தான் சொல்கிறாரு? அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பவனி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஸோ அவர் என்ன காரியத்துக்காக நமக்கு இங்கே வந்தார்?
சிலுவையில் வெற்றி சிறக்கிறதுக்காக தான் வந்தார். ஸோ அவரோட வேலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாள்லேருந்து 5 நாள், அந்த 5 நாள் அப்புறம் உயிர்த்தெழுதல், இதுதான் அவருடைய வேலை. ஓகேவா? அதை தான் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அங்கே ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவரோட வேலை வரலை, இங்கே மகிமைப்படும்படியான வேலை வந்திருக்கு. ஸோ இதுதான் அது அவருடைய ஸ்டார்டிங் டே அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்காக மேசியா வந்தார், அந்த யூத மக்களுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும். இப்போ அவங்க நினச்சிருந்தா யூத மக்களை மட்டும் ரட்சித்து அவர் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க பவனியாக அவங்க ரட்சக ராஜாவாக ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் அவர் அதை அவர் நினைக்கல. எல்லாருமே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், எல்லாமே இனிமேல் பிறக்க போகிறவங்க, பிறந்தவங்க எல்லாருக்காகவும் அவர் ஒரே தரம் சிலுவையில் மரித்த போனார். அதை தான் அவர் வேலை வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இது குருத்தோலை ஞாயிறு என்னெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ராஜா எப்படிப்பட்டு ஏசப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, சகரியா மறுபடியும் வாசிங்க 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஸோ எப்படி வராரு அப்படின்னா, ராஜாவாக வராரு, நீதி உள்ளவராக இருக்கிறாரு, ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு, தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 குணாதிசயங்களோட அவர் வரார். மகிமையான ராஜாவாக வர்றாரு, நெக்ஸ்ட்டு நீதி உள்ளவராக வராரு, மூணாவது ரட்சிக்கிறவராக வர்றாரு, தாழ்மை உள்ளவராக அவர் நம்மளை இங்கே வரார். அடுத்து இந்த பரிசேயர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இப்போ ஓசன்னா போட்டுட்டாங்க, ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, லூக்கா 19:38-39 வாசிங்க. யோவான் 12:19 இன்னொருத்தவங்க எடுத்துக்கோங்க. லூக்கா 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோടെ தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஸோ போதகரே அவங்க பயந்துட்டாங்க பரிசேயர்கள்லாம். ஐயோ என்னடா இவங்க பாட்டுக்கு இவர் ஏசப்பா ரட்சகராக கத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களை அதட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் 12:19 படிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிச்சே என்றார்கள். ஸோ அதை என்ன பரிசேயர்கள் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வீண். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ ரட்சகர்னு சொல்கிற, ஆனால் அவர் உனக்கு ரோமாபுரி இதில் சண்டை போட்டு ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் பயந்து ஃபஸ்ட்டு சீசர்களை அதட்டுன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அது வீண், அவங்க ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, அவர் இன்னும் சண்டைக்கே போகலை, இவங்க என்னடானா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த மனநிலைக்கு வர்றாங்க. ஸோ அப்போ என்ன மக்கள் நினைப்பாங்க அப்படின்னா, சரி இவர் ஒன்றுமே பண்ணல, அதாவது அற்புதங்கள் செஞ்சார், ஆனால் ரோமாபுரிக்கு எதிராக அவர் யுத்தங்கள் பண்ண போகலை, எதுக்கு அவர் சிலுவையில் தான் வெற்றி சிறக்க போகிறார். ஸோ அதனால் என்ன மக்கள் எப்படி தான் ஓசன்னா பாடினாங்களோ அதே மக்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயேசுராஜா யுகாயுகமாக எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்தார். இப்போ ஓசன்னா போடுற கும்பல் தான் என்ன பண்ணுது, சிலுவையில் அறையும்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் பற்றி மைண்ட் பண்ணிக்கல. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதற்கு அவர் அவரை ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த நம்ம குறித்தோலையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஸோ இதுதான் நமக்கு மெயினான வசனம். ஸோ கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, இவைகளுக்கு பின்பு 7 முத்திரையும் உடைக்கப்பட்டதுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும்
எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஸோ அங்கே ஆட்டுக்குட்டியை ஒப்பு கொடுக்குறாரு, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகிறார். இப்போ அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும்? பரலோகத்தில் எல்லாரும் இவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யூத கோத்திரத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களையும், அதுதான் இங்கே நம்ம படிக்கிறோம். சகல ஜாதி சகல கோத்திரம் எல்லா பாஷை யார் எல்லாருமே அதில் வந்து எவ்வளோ பேருன்னு சொல்கிறாங்க? எண்ணவே முடியாதான், என்ன கூடாததுமான திரளான கூட்ட ஜனங்கள். அது அப்புறம் முன்னாடி நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த 12 கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம படிக்கிறோம். ஒரு கோத்திரத்துக்கு 12,000மா? ஒரு கோத்திரத்துக்கு 12,000மா அப்படின்ட்டு ஸோ 1,44,000 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து யார்? கோத்திரத்தார். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்படுறது அந்த குருத்தோலை பிடிச்சிருக்காங்களா, அவங்க யார் ஆக்சுவலாக? நம்ப இல்லையா? நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படி போவீங்களா போக மாட்டிங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம இருக்கோம். நம்ம கோத்திரத்தார் தானே, கோத்திரத்தார் இல்லையே, நம்ம அதில் வந்து வரமாட்டோமோ அப்படின்லாம் இது பண்ண வேண்டாம். இந்த எண்ணக்கூடாத ஜனங்களில் ஒருவராக நாமளும் கண்டிப்பாக குருத்தோலையை பிடிச்சிட்டு இருப்போம். இந்த குருத்தோலையை பிடிச்சி ஓசன்னா அப்படின்னு கத்துறது முக்கியம் இல்லை. ஏன்னா ஓசன்னான்றத என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். நம்ம ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்படாதவங்க ரைட்டு ஓசன்னா என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆனால் நம்ம எப்படியாப்பட்ட கோஷங்களை எழுப்பணும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த குருத்தோலை தான் நமக்கு முக்கியம். அந்த எண்ணக்கூடாத திரளான ஜனத்தில் ஒருவராக நான் மாறணும், ஆண்டவரே என்னை மாற்றுங்க அப்படின்றத தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமேன். சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவர்கள் வந்து இவர்களுக்கு உள்ளார வாசமாக இருப்பார். அந்த வசனங்களை நல்லா படித்து பாருங்கள். அவங்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலோது உஷ்ணமாவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து அப்படின்னு. மேய்ப்பர் மேய்க்கல, ஆட்டுக்குட்டியானவரே இவரை மேய்த்து எங்கே கொண்டு போய் விடுறாங்களாம்? ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஜீவ தண்ணீர்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஸோ வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பஞ்சமே இருக்காது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க? தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பார் என்று நாம் படிக்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஓசன்னா சொல்கிறது கர்த்தாவே ரட்சியம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ன கோஷம் விடணும்? இனிமேல் குருத்தோலையை பிடிச்சிங்கன்னா அது ஞாபகம் வரணும். அதனால் சொல்கிறேன். 10ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு படிங்க எல்லாரும். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இப்படி தான் போய் கற்றணும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஆமேன். ஸோ இந்த நிச்சயம் உள்ளவர்கள் இந்த வசனத்தை நீங்கள் திரும்பி திரும்பி ரீகால் பண்ணுங்கள். அவங்க வந்து தெரியாமல் நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து யூத மக்கள் வந்து சரி ரட்சகர் வருவார், நம்மளை ரட்சிப்பார், எதுலேருந்து? இந்த அரசாங்கத்துலேருந்து ரட்சிப்பார் அப்படின்னு. ஆனால் நாம் வந்து தெரிஞ்சவர்கள் தான். எல்லா கதையும் நமக்கு தெரியும். ஏசப்பா எப்படி வந்தார், போனார், எதற்காக வந்தார், என்ன பண்ண போகிறோன்ற முதற்கொண்டு வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் நமக்கு எல்லாமே தெரியும். A to Z தெரிஞ்ச நாமளே மறுபடியும் நம்ம திரும்பி 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 அதே பாவத்தில் விழாதபடி என்ன மாதிரி நம்ம கோஷம் போடணும்? குருத்தோலையை பிடிச்சிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும்
ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, அந்த கழுதையும் நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ கழுதையை விட்டுறக்கூடாது. குருத்தோலை ஞாயிறு அதுமா கழுதையை விட்டுறாதீங்க. கழுதை வந்து விசேஷமானது இந்த நாட்களை பொறுத்தவரை. கழுதை வந்து எப்படி அவரை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒப்பு கொடுத்தது. அவர் வந்து யூஸ் பண்ணாத கழுதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவரும் ஏறியிராத கழுதை. அதே போல் இப்போ எப்படி நம்ம குருத்தோலை பிடிச்சி நம்ம இந்த இதை சொல்ல போகிறோன்றது நிச்சயமாக இருக்குதோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுதையை போலனா கத்திக்கிட்டே கிடக்கக்கூடாது. கழுதையை போல் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. என்னன்னு ஒப்பு கொடுக்கணும்? நான் ஏசப்பாவை மாத்திரமே சுமப்பேன், வேறு எந்த விஷயத்தையும் நான் சுமக்க மாட்டேன்றதை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கரெக்டாக? ஏசப்பாவை மாத்திரம்தான் நான் சுமப்பேன், வேறு எந்த விஷயத்தையும் நான் சுமக்க மாட்டேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ள மனசில் தீர்மானித்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ படித்தபடி நமக்கு அங்கே குருத்தோலையை பிடிச்சி நம்ம நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவது கண்டிப்பான நிச்சயம். அந்த கழுதையை நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு நாள் தான் அதுக்கு வந்து சிறப்பு இல்லையா? குருத்தோலையை போடுறாங்க, வஸ்திரத்தை போடுறாங்க, அதுவே பயந்துருக்கும். என்னடா ஒருத்தன் கூட கண்டுக்காமல் இருந்தான், இன்றைக்கி என்னாச்சு ஒரே வரவேற்பாக இருக்கே. அது ஒருவேளை அது யோசிச்சிருக்குமோ என்னமோ, எனக்கு தான் இந்த மரியாதையெல்லாம் அப்படின்னு நினச்சிருக்குமோ என்னமோ. ஆனால் அந்த மாதிரி எப்போ தான் அந்த கழுதைக்கு மரியாதை இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவர் மேலே ஏறினதுனால தான் மரியாதை. இன்கேஸ் நினச்சி பாருங்கள், அடுத்த நாள் என்னவா இருந்திருக்கும் அந்த கழுதையோட நிலைமை. அவ்வளோதான், போதிய சமைச்சு போயிருக்கோம், அது வேலையை பார்த்துட்டு போயிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஆண்டவரை சுமந்து நாம் ஆண்டவரை சுமந்து கொண்டே தான் இருக்கணும். சிங்காசனத்தில் வீற்று இருக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதனை பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும். நம்ம அங்கே எல்லா எண்ணக்கூடாத ஜனங்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன் என்று நாம் விசுவாசிக்கணும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நாம் இப்போ கேட்ட சத்தியத்தை எப்படி ஆராதனை பண்ண போகிறீங்க? சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவரை நம்ம ஆராதனை பண்ண போகிறோம். பாடலாமா? சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் கண்களை மூடி பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை எழுகுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எழுகுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும்
ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ராஜா, கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். சிங்காசனத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கணும் குறித்தோலையை பிடித்துக்கொண்டு. அதுதான் நமக்கு முக்கியம் ஆண்டவரே. அதற்கு நான் ஆண்டவரே அந்த கழுதையை போல ஆண்டவரே யாரும் ஏறிராதபடி உம்மை மாத்திரமே சுமந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கழுதையை போல நாங்கள் உம்மை மாத்திரமே சுமந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் ராஜா. நாங்கள் அதை முடிவெடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு நாள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆண்டவரே உமக்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் முன்பாக நாங்கள் வர கிருபை செய்யுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பனே. எசப்பா, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பீங்க என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விசையாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய மனங்கள் இறங்கி ஆண்டவரே உமக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களையும் இந்த நாளில் நிலைத்தருவீராக தகப்பனே. குறித்தோலை ஞாயிறில் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அதை ஆண்டவரே வாழ்க்கையில் செயல்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே,